வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய உணவுகள்ல மிகவும் முக்கிய இடம் பிடித்திருப்பது முருங்கைக்காய் தான். முருங்கை மரம் இருந்தால் மருந்து கடைக்கு போக தேவையே இல்லை என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவ்வளவுக்கு முருங்கையில நன்மைகள் ஏராளமா இருக்குது. இது உடலுக்கு மிகவும் நல்லது. ஆனா எல்லாருக்கும் இது நல்லதா? இல்ல. சிலர் முருங்கைக்காய சாப்பிடக்கூடாது. அது சிலருக்கு ஆபத்துகள விளைவிக்கக்கூடியது. ஸோ முருங்கைக்காய் நல்லதுங்கிறதுக்காக அதிகமா சாப்பிட்டாலும் விளைவுகளை ஏற்படுத்தும். முருங்கைக்காய் அதிகமா சாப்பிட்டா என்ன விளைவுகள் ஏற்படும்? யாரெல்லாம் இத தவிர்க்கணும்? யாரெல்லாம் இந்த முருங்கைக்காயை எடுக்கக்கூடாது? யாரெல்லாம் சாப்பிடலாம்? அனைத்து தகவலையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். முக்கியமா முருங்கைக்காயில கொடுக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள், அதே சமயம் மக்கள் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள், பக்க விளைவு எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முருங்கை மரம் இந்தியாவில் பல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதனுடைய காய், இலை, பூ, விதை, பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதாக கருதப்படுது. முருங்கைக்காயில காணக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். முருங்கைக்காயில விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், புரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. இதனால தான் நம்ம உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது. முருங்கைக்காய் சாப்பிட்டா உடலுக்கு கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பார்த்துடலாம். நன்மை 1, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முருங்கைக்காயில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இதனால சளி, இருமல், தொற்று நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. உடலுடைய இயற்கை அமைப்பை வலுவாக்குறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. 2வது நன்மை, கண் பார்வைக்கு இந்த முருங்கைக்காய் பயன்படுது. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் உலர்வு, இரவு பார்வை, அதாவது மாலைக்கண் நோய், இதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது, இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு. அடுத்து 3வது நன்மை அப்படின்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது. இதனால எலும்பு அடர்த்தி, மூட்டுகளோட ஆரோக்கியத்திற்கு இது உதவுது. முக்கியமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு காயாக இருக்கும். அடுத்து 4வது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு காய் பயன்படுது. ஏன்னா இந்த காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு இது உதவுது. இதனால சோர்வு, தலை சுற்றுதல், பலவீனம் இது எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. முருங்கைக்காயில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. இதனால மலச்சிக்கல் குறையும், குடலுடைய இயக்கம் சீராக இருக்கும், செரிமானம் மேம்படும். அடுத்து 6வது நன்மை, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. சில ஆய்வுகளின்படி முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சில தாவர சேர்மங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவுறதாக கூறப்படுது. இது ஆனால் மருந்துக்கு மாற்று இல்லை. நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு முருங்கைக்காயை பயன்படுத்தலாம். அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. ஸோ வயதானவர்கள், இள வயதுக்காரர்கள் இவங்க எல்லாருமே முருங்கைக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. முருங்கைக்காய் ஒரு குறைந்த கலோரி கொண்ட அதிக நார்ச்சத்து கொண்ட ஒரு உணவு. இதனால நீண்ட நேரம் பசி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு காய் பயன்படுது. ஸோ உடல் எடையை குறைக்கிறவங்க அடிக்கடி முருங்கைக்காயை உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து 9வது நன்மை, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. இதில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்கிற காரணமாக தோலை பொலிவை வச்சிருக்கிறதுக்கும், முடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதுக்கும், முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த சரும பிரச்சனை, அந்த முதுமை எல்லாத்தையுமே தள்ளி வைக்கிற தன்மை முருங்கைக்காய்க்கு இருக்குது.
அடுத்து 10வது நன்மை, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. முருங்கைக்காயில வந்து தாதுக்கள், விட்டமின்கள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதனால உடலுக்கு பலவிதமான சக்திகளை கொடுக்கறதுக்கு முருங்கைக்காய் பயன்படுது. அடுத்து முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலையுடைய வித்தியாசத்தை பார்க்கலாம். பலரும் இது 2யும் ஒண்ணாகவே நினைக்கிறார்கள். முருங்கை இலையில வந்து புரோட்டீன்ஸ் அதாவது புரதச்சத்து அதிகமாவே இருக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்குது. கால்சியம் அதிகமாவே இருக்குது. அதனால தான் எல்லா மருத்துவர்களுமே முருங்கை இலைகள வந்து அதிகமா சாப்பிடுங்கன்னு சொல்லி பரிந்துரைக்கிறார்கள். ஆனா முருங்கைக்காயில நார்ச்சத்தும், விட்டமின் சி மட்டும் தான் இருக்குது. இது 2 தான் இதில அதிகமா இருக்கு. ஆனா முருங்கை இலைகள்ல கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாமே இருக்குது. ஸோ முருங்கை இலைகள் தான் அதிக அளவு சத்துக்கள் கொண்டது. 2யுமே உணவுல சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே சிறப்பா. இவ்வளோ நேரம் நம்ம முருங்கைக்காயோடைய நன்மைகள தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டது. ஆனா எல்லா உணவையும் போல இதையும் அளவாகத்தானே பயன்படுத்தணும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சீசன் டைம்ல முருங்கை மரம் வீட்ல இருக்கும். இல்லன்னா சீசன்ல ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ டெய்லியுமே முருங்கைக்காய சாம்பார், கூட்டு, பொரியல், புளிக்குழம்பு, சாம்பார் இப்படி மாத்தி மாத்தி அதிகமாவே பயன்படுத்துவாங்க. ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிட்டா தான் அது மருந்து. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாகும். இது எல்லாருக்குமே தெரியும். இதையே நீங்க முருங்கைக்காயில ஞாபகம் வச்சுட்டு பயன்படுத்தணும். முருங்கைக்காய் யாருக்கெல்லாம் ஆபத்து, யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்ப பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்காய அதிகமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வரக்கூடிய பக்க விளைவு என்னன்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிறு உப்பசம் இந்த மாதிரி ஏற்படலாம். 2வது பக்க விளைவு என்னன்னா, குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தயவுசெய்து முருங்கைக்காய பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குது. அதாவது லோ பிபி இருக்கிறவங்க. லோ பிபி இருக்கிறவங்க அதிகமா முருங்கைக்காய சாப்பிட்டா இன்னமும் மேலுமே ரத்த அழுத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ரத்த அழுத்தத்த வந்து மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு காய். ஸோ அதனால லோ பிபி இருக்கிறவங்க ரொம்ப கவனிச்சு தான் இந்த முருங்கைக்காய பயன்படுத்தணும். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் வந்து குறைவாகத்தான் முருங்கைக்காயை எடுத்துக்கிறணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே சர்க்கரை நோய்க்காக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது முருங்கைக்காயை அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை அளவு அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க அளவா எடுத்துக்கிறதா ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய நபர் என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக வந்து முருங்கைக்காய் சாப்பிடுறது ரொம்பவுமே பாதுகாப்பானது. ஆனா வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முருங்கைப்பட்டை இதெல்லாம் மருத்துவ நோக்கத்திற்காக சிலர் வந்து வீட்டு வைத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னன்னா, அலர்ஜிங்க. சிலருக்கு வந்து முருங்கைக்காய அதிகமா சாப்பிட்டா அரிப்பு ஏற்படும். சிலருக்கு தோல்லாம் ரொம்பவே சிவந்து போயிரும். வாந்தி உணர்வு ஏற்படலாம். ஸோ அளவோடு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து கிட்னில கற்கள் இருக்கிறவங்க முருங்கைக்காய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி எடுக்கிறதா இருந்தா ரொம்பவும் கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்பவுமே பொதுவாக மக்கள் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, தினமும் முருங்கைக்காய், முருங்கை இலைகளை பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. பயன்படுத்தலாம். ஆனா அளவா தான் பயன்படுத்தணும். அடுத்து வாரத்திற்கு இல்லன்னா 3 முறை, 5 முறை நீங்க உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. அதிக அளவுல வந்து பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. அளவா எடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி.